வணக்கம் மக்களே. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருப்பீங்க, எடிட் பண்ணிருப்பீங்க, தம்ப்நெயில் ரெடி பண்ணியிருப்பீங்க. ஆனால் வியூஸ் வரலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்புறம் ப்ராப்ளம் உங்கள் கண்டென்ட்டில் இல்லை மக்களே. ப்ராப்ளம் என்னென்னா, நமக்கு யூடியூப் ஆல்கரிதமே புரியலை. அதனால தான் ப்ராப்ளமே. ஓகே, இந்த வீடியோவில் நான் ரொம்ப சிம்பிளாக 2026 யூடியூப் ஆல்கரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கிளியராக சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ 3 மந்த்ஸாக வீடியோ போட்டுட்ருப்பீங்க மக்களே. ஆனால் உங்களுக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்திருக்காது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீங்கள் வேறு ஒரு மெம்பரை பார்த்துருப்பீங்க. வேறுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே ரீச் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸு உங்கள் கண்டென்ட்டில் இல்லை மக்களே. டிஃப்ரென்ஸு என்ன தெரியுமா? 2026 யூடியூப் ஆல்கரிதம் புரிஞ்சவங்க க்ரோத் ஆகுறாங்க, புரியாதவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க மக்களே. இதுதான் வித்தியாசம். இந்த வீடியோவில் நான் ஆல்கரிதமோட ஒரு 4 ரியல் சீக்ரெட்டாக சிம்பிளாக கிளியராக சொல்கிறேன். அது எப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கிடுங்க. ஓகேவா மக்களே? நம்ம வீடியோ பார்க்குற மாட்டி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற மக்களே. இந்த வீடியோவை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக கவனிங்க. அப்போ தான் நீங்கள் எப்படி நம்ம வீடியோ போடுறது, எப்படி நம்ம யூடியூப் ஆல்கரிதம் எப்படி நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கவனிச்சுக்கிடுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆல்கரிதம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் மக்களே. ஆல்கரிதம்னா என்னென்னா, அது ஒரு ஏஐ சிஸ்டம் மக்களே. உங்கள் வீடியோவை யாருக்கு காமிக்கணும்னு அதுதான் டிசைட் பண்ணும். யூடியூப்போட மெயின் கோலே என்ன தெரியுமா? வியூவரை ஆப்பில் நிறைய நேரம் இருக்க வைக்கணும். அப்போ தான் ஆட்ஸ் வரும், மணி வரும். ஸோ யூடியூப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, வியூவருக்கு பிடிக்கிற மாதிரி கண்டென்ட் வீடியோவை தான் போடணும் மக்களே. அப்போ தான் ரெக்கமெண்ட் பண்ணணும் உங்கள் வீடியோவை. ஓகே மக்களே. அதுக்கப்புறம் ஒரு 4 ஃபேக்டர் அப்படின்னு சொன்னோன்னா, 4 ஃபேக்டரை பற்றி பார்த்தலாம். 4 ரியல் சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த 4 ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 சிடிஆர் மக்களே, 2வது வாட்ச் டைமு, 3வது ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனு, 4வது என்கேஜ்மெண்ட் மக்களே. இந்த 4ம் தான் உங்களுடைய ஆல்கரிதமை டிசைட் பண்ணுறதே. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சிடிஆரை பற்றி பார்த்துடலாம். சிடிஆர்னால் ஃபஸ்ட்டு என்ன? யூடியூப்பில் நீங்கள் உங்கள் வீடியோ போட்டிருப்பீங்க. உங்கள் வீடியோ போட்டிருக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோவை எத்தனை பேர் பார்க்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 100 பேர் பார்க்குறாங்க. 100 பேருக்கு யூடியூப் காமிக்கினா, அதில் எவ்வளோ பேர் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் மக்களே சிடிஆர் அப்படிங்கிறது. இப்போது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். யூடியூப்பில் இப்போது 100 பேருக்கு உங்கள் தம்ப்நெயிலை காமிச்சிருக்கிறதுல 5 பேர் கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5% சிடிஆர் அப்படிம்பாங்க. அதே இது 10 பேர் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்கன்னா 10%, 15 பேர் மேலே கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்கன்னா அது வந்து சூப்பர் சிடிஆர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனில் வந்துடும் மக்களே. இதுதான் சிடிஆர் அப்படிங்கிறது. இந்த சிடிஆர் யூடியூப் வந்து ஜாஸ்தியாக போக 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 உங்களுடைய சிடிஆருங்கிறது வந்து யூடியூப் என்ன நினைக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டைட்டிலோ உங்களுடைய தம்ப்நெயிலாம் அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும். அப்படி நினைக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோ வந்து நல்ல க்ரோத் ஆகும், நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இது ஃபேக்டர் 1. 2வது ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் டைம். வாட்ச் டைம்னா என்னென்னா, இப்போ டோட்டலாக உங்கள் வீடியோ எவ்வளோ நேரம் மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறதா மக்களே. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் 10 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஆவரேஜாக 2 மினிட்ஸ் தான் பார்த்துருக்காங்க. 10 மினிட்ஸ் வீடியோ போட்டு 2 மினிட்ஸ் தான் பார்த்துருக்காங்க அப்படின்னா, யூடியூப் நினச்சிக்கணும்னா இந்த வீடியோ ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை போல் அப்படின்னு நினச்சிக்கிடும். 2வது 6 to 7 மினிட்ஸ்க்கு மேலே பார்த்துருக்காங்க அப்படின்னா, யூடியூப் என்ன நினைக்குன்னு பார்த்தீங்கன்னா, வியூவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அப்போது நெக்ஸ்ட் ஆடியன்ஸ்க்கு நம்ம புஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஆல்கரிதம் வந்து புஷ் பண்ணணும். இதுதான் வாட்ச் டைம் அப்படிங்கிறது. நீங்கள் வீடியோ வந்து 6 to 7 மினிட்ஸ் பார்க்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ச் டைம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் மக்களே. இது வந்து ஒரு முக்கியமான மானிட்டைசேஷனுக்கு இது ஒரு முக்கியமான ஸ்டெப்ஸு. அதுக்கப்புறம் ஃபேக்டர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன். நெக்ஸ்ட்டு முக்கியமாக என்னென்னா, ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிட்டென்ஷனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வீடியோவை எவ்வளோ நேரம் ஆடியன்ஸ் ஸ்டே பண்ணி பார்க்காங்க அப்படிங்கிறது தான் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் 10 மினிட்ஸ் வீடியோ போட்டிருக்கீங்கன்னா, ஆவரேஜாக 7 மினிட்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா சூப்பர் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது. ஆனால் 10 மினிட்ஸில் 1 to 2 மினிட்ஸ் தான் பார்த்துருக்காங்கன்னா அது வந்து ஒரு பேட் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறாங்க மக்களே. நீங்கள் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டெப் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 30 செகண்ட் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் மக்களே. அந்த 30 செகண்டில் 50% பேர் போயிட்டாங்க அப்படின்னாலே உங்களுடைய வீடியோ வந்து சொல்லி முடிஞ்சிச்சு. அப்போது அந்த வீடியோ வந்து ரீச்சே இருக்காது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸு எப்படி மக்களுக்கு புரிஞ்சு பார்க்க வைக்கிறீங்க, அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு மக்களுக்கு ஃபுல்ஃபில்லாக ஆகணும். அதை ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க அப்படிங்கிறா தான் உங்களுடைய வீடியோ வந்து டேரெக்டாக போகும். ஸோ இன்ட்ரோலேயே நீங்கள் வந்து டேரெக்டாக ப்ராப்ளம் சொல்கிறது, இந்த மாதிரி போரிங்காக இன்ட்ரோ அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வந்து 30 செகண்ட்ஸில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபேக்டர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போது
வீடியோ உங்கள் வியூவருக்கு உங்கள் வீடியோ வந்து பார்த்து ரியாக்ட் பண்ணுறது. இப்போது அதில் 4 டைப் இருக்குது. என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லைக் இருக்குது, அப்புறம் கமெண்ட் இருக்குது, அப்புறம் ஷேர் பண்ணலாம், அப்புறம் சேவ் பண்ணலாம். இது எல்லாம் நடந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மக்களே, யூடியூப் என்ன நினைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தவங்க சைலண்ட்டாக போகலை, நல்ல ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிடும். அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 100 பேர் உங்கள் வீடியோ பார்த்துருக்காங்க. பார்த்துருக்கும் போது 20 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, 10 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, 5 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து யூடியூபுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னலை உருவாக்கும் மக்களே. அப்போது உங்களுடைய ஆல்கிரிதம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய வீடியோவை வியூஸை அதிகமாக கொண்டு போகிறதுக்கு புஷ் பண்ணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதே இது 100 பேர் பார்த்து யாரும் லைக் பண்ண மாட்டாங்க, காமெண்ட் பண்ண மாட்டாங்க, யூடியூப் என்ன நினச்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து ஆவரேஜ் தான், அப்போது இது வந்து ரொம்ப அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிடும். ஓகேங்களா? அப்புறம் இது முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக்கு கமெண்ட்டு ஷேர் இருக்கிறது முக்கியம்தான். ஆனால் அதை விட பீப்புளை வந்து ஃபுல்லாக பார்க்க வைக்கணும், கிளிக் பண்ணணும் அவங்க வீடியோவை. அப்போனா தான் உங்களுடைய ஆல்கிரிதம் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் மக்களே. இப்படி இருக்கிறது இந்த 4 ஃபேக்டர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களே. இந்த 4 இதை நீங்கள் ஃபாலோ பண்ண வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வீடியோ வந்து கண்டிப்பான க்ரோத் கிடைக்கும். கண்டிப்பாக உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும் மக்களே. ஓகேங்களா? இந்த 4 ப்ளஸ்ஸு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வீடியோ வந்து வைரல் ஆகணும் அப்படின்னா இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஆனால் இன்னும் ஒரு சீக்ரெட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்குது மக்களே. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸில் உங்கள் வீடியோ டெஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அது 24 ஹவர்ஸ் வீடியோ வந்து டெஸ்டிங்கில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஸ்மால் ஆடியன்ஸுக்காக காமிக்க ஆரம்பிக்கும். அந்த ஆடியன்ஸு கிளிக் பண்ணினா உங்களுடைய சிடிஆர் குட்டாக இருக்கும். அப்புறம் அப்படி இல்லை, ஃபுல்லாக பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா வாட்ச் டைம் குட்டாக இருக்கும். அதே இது கமெண்ட் பண்ணாங்கன்னா என்கேஜ்மெண்ட்டு குட்டு. அப்போது உங்களுடைய யூடியூப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்ணும். நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்ணும்போது உங்களுடைய வியூஸு எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆல்கிரிதம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஆக்டிவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் மக்களே. இதுதான். அப்புறம் ஆல்கிரிதம் வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கிரிதம் இல்லைனா நம்ம மேட்ரே இல்லையா, ஆல்கிரிதம் நம்ம ரொம்ப எனிமியா அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது வந்து நம்ம வீடியோ கரெக்டாக ஆடியன்ஸுக்கு அனுப்புகிற ஒரு சிஸ்டம் தான் மக்களே. அதை புரிஞ்சுக்கிட்டால் க்ரோத் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். உங்களுக்கு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இதில் எதுவுமே இல்லை. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். யூடியூப் சம்மந்தப்பட்டதில் வேறு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன். அப்படி முடிஞ்ச அளவுக்கு வீடியோவும் போடுறேன். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.